என்னோட நேம் நஸ்ரீன். நான் நல்லம்பல்லேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மேக்கப்புங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் மேம். ஆனால் மேக்கப்போட பேசிக் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் காரைக்காலில் விசாரிக்கும் போது எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டையுமே விசாரிச்சுட்டு தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நான் கேட்குற எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நஸ்லாவா, அவங்க ரொம்ப ஆட்டிடியூட், அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அப்படிங்க எல்லாமே சொன்னாங்க மேம். ஆனால் சரி அது என்னதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேம் நான் உள்ளே வந்தேன். ஆனால் வந்து நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் மேம் இருக்கீங்க. அந்த ஆட்டிடியூட், அது திமுறை, அதெல்லாம் எதுவுமே இல்லை மேம். ரொம்ப பொலைட்டா, ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மேம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது மேம். எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு கூட எப்படி ஜாலியா பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி நம்ம டவுட் கேட்போம், அதே மாதிரியே இருந்தது மேம். அதே மாதிரி வந்து மேக்கப் சொல்லி கொடுக்கும் போதுமே நீங்க ரொம்ப எப்படி சொல்றது, இப்போ எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் மேம். ஆனா நீங்க சொல்லும் போது அது ரொம்பவே ஈஸியா போயிடும் மேம். இது அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மேம். அந்த அளவுக்கு உங்களோட டீச்சிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது மேம். அது போல ஹேர் ஸ்டைலுமே வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க மேம். டிஃப்ரெண்டா, அதாவது எப்படி எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டும் இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் அதுல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது மேம் உங்களோட ஒர்க்ல. கிளாஸ் டைம்ல எல்லாமே டிப் எதுவுமே வந்து ஒரு ஹார்டா இல்லாம எல்லாமே ஈஸியான வேவாவே நீங்க சொல்லி கொடுப்பீங்க. அது போல லாஸ்ட் டே வந்து அந்த ஸ்கின் கேர் அதெல்லாம் வந்து நாங்க எங்களுக்கு இதுதான் ஒரு டவுட் அப்படின்னு இருக்கும். ஆனா அதை நீங்களே ஆட்டோமேட்டிக்காவே நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க மேம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ எப்படி எங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நார்மலா ஒரு மேக்கப் கத்துக்கிட்டோம் அப்படின்னு இல்லாம ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒண்ணுமே தெரியாம எங்க மைண்ட்ல எதுவுமே இல்லை, ஒரு பேசிக் நாலேஜ் கூட எதுவுமே, பிரஷ் எப்படி பிடிக்கிறதுல இருந்து அதை எப்படி கிளீன் பண்றதுல இருந்து எல்லாமே ரொம்பவே நல்லா சொல்லி கொடுத்தீங்க மேம். அது போல இப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். எங்களுக்கு அந்த சர்டிபிகேட் வாங்கும் போது நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச் மேம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அவங்க ஃபேஸை பார்த்தே வந்து அவங்க ஆட்டிடியூட், திமிரு அது மாதிரியே நினைச்சுக்கிறாங்க மேம். அது உள்ள வந்து பார்க்கும்போது அவங்க நினைக்கிறது இல்லாம நம்ம கேட்கும் போதுமே அதே மாதிரி சொல்றாங்க மேம். அவங்க ஆட்டிடியூட் போவாதீங்க அப்படின்னு அதை ஸ்கிப் பண்ற மாதிரியே சொன்னாங்க மேம். அது சில பேர் வந்து அதை எடுத்துக்கிறாங்க, அதாவது அவங்க ஆட்டிடியூட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நவந்துடுறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் உங்களோட அந்த குட் ஹேபிட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு மேம். எப்போதும் ஸ்மைலிங்கான ஃபேஸோட, அதாவது எங்களுக்கு ஒரு ப்ரெஷரான மைண்ட்ல நாங்க வீட்ல இருந்து அப்படி வந்தாலுமே இங்க வந்தா ரொம்பவே ரிலாக்ஸ்டா, உங்க ஃபேஸ பார்த்தாலே அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, நம்ம அந்த ஒரு டென்ஷன் எதுவுமே இருக்காது மேம். கிளாஸ் உள்ள வந்ததோடயே நம்ம ஹப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் கத்துட்டு இருக்கும் போதுமே வந்து எப்படி சொல்ற, கிளாஸ் கத்துக்கிற மாதிரியே தெரியாது, ஜாலியா இருக்கும். ஆனா நிறைய நாலேஜ் வந்து நீங்க டீச் பண்ணிட்டே இருப்பீங்க. எங்களுக்குமே வந்து நார்மலா வந்து கொஞ்சம் டயர்டா ஒரு மாதிரி இதா இருந்தாலும் கூட நீங்க வந்து இல்லடா அது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா அது இருக்கும் மேம்.